அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சியாக இருந்தால் நம்ம இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது தான் நம்முடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். அதில் உண்மை இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதை எடுத்தாலும் தவறாக மக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்பி விட்டு இவனுக்கு திரும்ப ஆட்சிக்கு கொள்ளையடிக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு எதிர்க்கட்சிக்காரனும் இருந்துகிட்ருக்கிறானுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் எதிர்க்கட்சி ஆனான்னா அதே நிலமை தான். இப்படி மனிதர்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த கட்சிக்காரனால நாட்டில் என்ன உண்மை நிலவரம் நடக்குதுங்கிறது நம்ம அறியாமல் ரீல்ஸ் மோகத்தில் இப்படி விரலை வச்சு தேய்ச்சி நகர்த்தி பார்த்துட்டு நாசமாக போயிடுறோம். இதை தவிர வேறு என்ன தமிழ்நாட்டில் சாதிக்க முடிஞ்சுது? இப்போ வெங்காயம், தக்காளி இது 2 கிலோ 200க்கு மேலே போகுது. அப்போ எல்லாம் நாக்கை தொங்க போட்டுட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மசை பிடிச்ச நாயை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அலைஞ்சு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் திரிய போகிறீங்க. வெங்காயம் தக்காளிக்கே இந்த ரேட்டுன்னா மற்ற பொருளெல்லாம் எப்படி விளையுதுன்ட்டு சிந்தனை பண்ணி வச்சுக்குங்க. இதனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறானுன்னா நடக்க போகிறத அப்புறம் நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஜிஎஸ்டி போட்டு மாநில அரசுக்கு பாதி மத்திய அரசுக்கு பாதின்னு போட்டு இவ்வளவு தூரம் வரி வசூல் பண்ணியும் கூட இந்திய பொருளாதாரத்தை நாசம் பண்ணுற மாதிரி இந்த வளர்ச்சியை பொறுக்காத இந்த அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக சதி பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது அடிப்படை உண்மை. இது பல பேர்த்துக்கு தெரியாதையே, அரசாங்கத்துக்கே தெரியாது. இந்தியாவை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய பின்னணியில் இருக்கிற சதி திட்டங்கிறத நமக்கு புரியுது. இவனுக்கு தேவையில்லாமல்லாம் போர் பண்ண மாட்டானுங்க. மக்கள் சக்தி 15 ஆண்டு கால ஒரு தொடர் ஆட்சி இதையெல்லாம் பார்த்து அங்கே அமெரிக்காவில் 15 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒரு ஆட்சி நடத்தவே முடியாது. அப்படிங்கிறதுனால இதனுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு இது வளர்ச்சி பாதையில் போகுது, நம்மளை மிந்திட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இத்தனையும் நடந்துகிட்ருக்குது. இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன விலையேற்றம் எப்படி ஏற்படும்னா, உரங்கள், ஆயிலு, ஏன் சமையல் எண்ணெய் கூட வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி ஆகிட்டுருக்குது. இதெல்லாம் டாலர்னுடைய இந்திய மதிப்பு இறங்கி போச்சு. இப்போ 97 ரூபாய்க்கு மேலே போயிடுது. அப்படிங்கும்போது நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கும்போது பொருள்கள் விலை ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ உரங்கள் வாங்கினா அதுக்கு விவசாயிக்கு செலவு அதிகமாக, அப்போ விளைபொருள்கள் விலை அதிகமாக விற்க வேண்டியது வரும். இப்படி லாரி மூலமாக அந்த விளைஞ்ச இப்போ வெங்காயமெல்லாம் குஜராத்திலேருந்து வந்துட்டுருக்குது. பெரிய வெங்காயம் குஜராத் ஆகாது, ஆனால் அந்த வெங்காயம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் மனதை இந்த தமிழ்நாட்டு கட்சிகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிற சூழ்நிலையில் அங்கேருந்து வரக்கூடிய வெங்காயத்தினுடைய விலை, இந்த டீசல் எரிபொருள் எல்லாம் விலை அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சுமை வெங்காயத்தின் மேலே விழுந்தே தீரும். இது ஒன்றும் தடுக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு பொருள்களும் விலையேற்றத்தை சந்திக்க வேண்டியது வரும். இது ஏன் லாக்டவுனுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டு ஒரு பிரதமர் சொல்கிறா அப்படின்னா, அதை நம்ம பின்னணியில் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே உட்காந்துட்டு இந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறத பற்றி ஒரு சில பேர் ஆட்சிக்கு வந்தால் அந்த காலகட்டத்தில் பஞ்சம். இப்போ கருணாநிதி ஆட்சிக்கு வந்தப்போ எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ருந்தாங்க. அது தலைவனுடைய ராசி. அப்படி அந்த மாதிரி இப்போ இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்போது இது என்னமோ சரிப்பட்டு நமக்கு தோணலை. அண்டத்தரித்திரம் பிடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொங்கு பகுதியில். அந்த மாதிரி அண்டத்தரித்திரம் பிடிச்சி தமிழ்நாடு சீரழிய போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்குது. ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. விலைவாசியெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய தாக்கத்தை இன்னும் ஓரிரு மாதங்களில் எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். இது ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க சேர்ந்து இது பாதிக்கப்படுது. அப்படிங்கும்போது நம்ம நேரம் இங்கே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாற்றங்களை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ணலாங்கிறத சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டு போட்டு என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாருமே கிறுக்கு பயல்களாக இருக்கிறானுங்க. அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவு. கண்ட விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை டிவி சேனல்கள்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்துட்டு பைத்தியக்காரனுக்கு மாதிரி உளறிட்டு இருக்கிறானுங்க. நடக்க போகிறது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடு வரப்போகுதுங்கிறத பற்றி எவனுமே பேசுறதில்லை.
மெண்டல் பயலுகளாக இருக்கிறானுங்க அப்படிங்கிறத தவிர நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்களை வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு உண்டான இது எல்லாம் செலவுகள கம்மி பண்ணி காசுகள் எல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லைன்னா சிங்கி அடிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். இது என்னமோ விளையாட்டுக்கு சொல்கிறது, நம்ம அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறதில்ல, நடக்க போகிறது. இது வந்து இந்தியாவை முடிச்சு கட்டக்கூடிய ஒரு ரகசிய திட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஈரான் வாரே வந்து அதுதான் அடிப்படை. அந்த இந்த வழியை மூடிட்டோம்னா இந்தியா தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு தொழில் வளத்தை பெருக்கி வெளிநாட்டில் கையேந்திர பொருள்களை வந்து அடியோடு வாங்கிறத நிறுத்தினாலன்றி இந்த மாற்றங்களை திரும்ப பழைய இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது. பொருளாதார வீழ்ச்சியில் போயிட்டுருக்குது. இப்போவே முழிச்சுக்கணும் எல்லோரும். கண்ட பொருள்கள் வெளிநாட்டு உற்பத்தி ஆகிற பொருள்களில் இறக்குமதி பண்ணி நம்முடைய உழைப்பை பூரா அவனுக்கு கொடுத்துட்ருக்குறோங்கிறது அடிப்படை அறிவு. என்னென்னமோ க்ரீமு, பவுட்ரு, சோப்பு, சீப்பு, பர்கரு, அந்த கேஎஃப்சியில் வாங்கி இத்தினோண்டு காக்கா கால் மாதிரி இருக்குது, அதை ஃபோட்டோவில் பெருசாக போட்டு வச்சுருக்கிறான். அதை போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு இங்கேருந்து பணத்தை அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. பைத்தியகார உலகமாக இருக்கிறதுனால டவுசரை போட்டுட்டு பெண்கள் அதே போல் மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வடக்கேந்தியக்கி அலைஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து வெளிநாட்டு பொருள்களுடைய காந்தி எப்படி அந்த காலத்தில் வந்து சுயராஜ்யத்தை முன்னெடுத்து போராட்டம் நடத்தினாங்களோ அந்த போராட்டத்தை திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுங்கிறது ஒவ்வொருத்தனும் புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன, எல்லோரும் தானே சாவாங்க அப்படின்னா எல்லாரோட சேர்ந்து சாக வேண்டியதுதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். டீ கடையில் போய் உட்காந்துட்டு வெட்டி நாய் அரசியலை பேசிட்டு இந்த போண்டாவை வாங்கி சாப்பிட்டு அதில் வந்து என்ன ஒரு பின்னணியில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த போண்டா வடையெல்லாம் போடுறது எங்கேருந்து வருது? அந்த ஆயில்னால் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதுக்கு உண்டான டாலரை கொடுத்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அப்போ இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் வீதிக்கு 4 பேக்கரி இருக்குது. இது வேலை செய்கிறாமோ இல்லையோ நம்ம போய் முதல்ல உட்காந்துட்டு வெட்டி நாயம் பேசிட்டு இந்த டிவியில் கிரிக்கெட் போடுச்சுன்னா அதை பார்த்துட்டு வடையும் பஜ்ஜியும் சாப்பிட்டு பொருளாதாரம் படித்தவனுங்களுக்கே வந்து அறிவு இல்லை. அவனுங்களாவது இதை விலைக்கு சொல்லணும். இப்படியெல்லாம் இருக்குது பின்னணியில். வெளிநாட்டிலேருந்து தருவிக்கப்படக்கூடிய பொருள்களை உபயோகிப்பதை 90% கம்மி பண்ணாலன்றி இந்தியா தப்பிக்காதுங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். எந்தெந்த பொருள் இறக்குமதி செய்யப்பட்டு அதை நம்ம உபயோகிச்சுட்ருக்குறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஆடை ஏற்றுமதினா நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது, பனியன் இந்த மாதிரி எல்லாம். அவற்றையிலெல்லாம் வந்து அங்கே வந்து அதனுடைய உபயோகத்தை அவங்க கம்மி பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா பாதிக்கப்படும். அதுபோல தான் நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னா வெளிநாட்டு பொருள்களினுடைய உபயோகத்தை குறைக்கணும். எல்லா பொருளும் வெளிநாட்டில் தான் இருந்து வருது. செல்ஃபோன் ஒன்றுக்கு 4 ஃபோன் வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது வந்து அதனுடைய ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வருது. எதுவுமே இங்கே தயாரிக்கப்படுவதில்லை. அசம்பிளிங் தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோன்லேயே இப்படி பல விஷயங்கள் பின்னணியில் இருக்கிறத உணர்ந்து ஒவ்வொருத்தரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகத்தை கம்மி பண்ணணும். அது மட்டும்தான். பிரதமர் சொல்லியிருக்கிறது தங்கமும் பெட்ரோல் டீசலை பற்றி தான். ஆனால் அது மட்டும் கம்மி பண்ணிட்டா நாடு தப்பிக்கும் அப்படின்ட்டு யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பிரதமர் சரியில்லை, நாட்டினுடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிற முதல்ல நம்ம சரி இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனித்தனியாக வந்து பிரதமர் வந்து சொல்லிகிட்ருக்க முடியாது. மொத்தமாக ஒரு கேட்டால் நான் தங்கம் வாங்கியே தருவேன், இவன் வந்து பயமுறுத்துகிறான் அப்படி இப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் கிளப்பி விட்டு தங்க வியாபாரிகளில் வந்து நம்ம தனிப்பட்ட லாபம் கிடைக்காம போய் நாட்டினுடைய நலன் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி செயல்படுவானுங்க. அவனுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கத்தை வாங்குறது அப்படின்ட்டு எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை செய்வானுங்க. அப்படி இருந்தால் வந்து நாடு இலங்கையை போல் மாறிடும். ஒரு ரொட்டிக்கு வந்து ஒரு ப்ரெட்டு வந்து இன்றைக்கி 30 ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருக்குது. அதை 300 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா வந்துடும். ஏன்னா மக்கள் தொகை வந்து இங்கே அதிகங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சின்ன நாடே அந்த அளவுக்கு பாதிக்கப்படும் போது இவ்வளோ பெரிய நாடு வந்து எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டாலர் இருக்கிற காசு பூரா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? வீட்டில் உண்டியில் இருக்கிறதையெல்லாம் கோணூசி வச்சு நோண்டி எடுத்து கடையில் கொண்டு போய் தேவையில்லாத பொருள்களை வாங்கிட்டே இருந்தால் உண்டியலில் என்ன இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க.
சேர்த்து வச்ச காசை தேவையில்லாமல் எடுத்து எடுத்து செலவு செஞ்சால் என்ன வீட்டுக்கு நஷ்டமோ அதுபோல தான் நாட்டுக்கு நஷ்டம். நீங்கள் எல்லாம் உண்டியல் காசை செலவு பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய 80% நம்ம செலவு செய்கிறது தேவையற்ற செலவு அப்படிங்கிறத எந்த ஒரு அடிப்படை அறிவும் நம்ம கொண்டு சிந்திச்சு பார்க்குறதே கிடையாது. சிந்திச்சு பார்த்தா தெரியும் 80% தேவையற்ற செலவுகள் தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அடுத்தவங்களுக்காகவும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, அவனுக்கு வேறு வேலை இல்லையா, உட்காந்துட்டு உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது அவனுடைய வேலையா அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள்களை வாங்கிறது. இப்படியெல்லாம் அதுவும் வெளிநாட்டு பொருள்களை வாங்கிறது, ஆன்லைனில் ஓட்டு வாங்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கணும். இப்படியெல்லாம் சொல்லி இந்திய பொருளாதாரத்தை நம்ம தான் காப்பாற்றணும் ஒழிய ஒரு அரசாங்கமெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா தவறையும் செஞ்சுட்டு அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத அந்த மனப்போக்கு மக்கள் இடத்துலேருந்து நீங்கணும். ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா இந்தியாவை எப்பவும் போல் ஒரு நல்ல நிலைமையில் இருந்துகிட்ருக்கும். இப்போ நல்ல நிலைமையில் ஓடிட்டுருக்கறனால எந்த கவலையும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த கொரோனா மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுதுன்னா என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு உணவுப் பொருள்களை வீண் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்கள். பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி நாட்டுக்கு நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நாட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதனால் அனைவரும் விழிப்போடு இருந்து இந்த இடர்பாடுகள் வராத மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும். அதுக்குண்டானது இப்போவே ஸ்டெப் எடுத்து செலவுகளை கம்மி பண்ணணும். தேவையற்ற செலவுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் விளக்கமாக நம்ம பார்ப்போம்.